திருச்சி விமான நிலையத்தில் 5 கோடி மதிப்பிலான போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கோலாலம்பூரிலிருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட ஹைட்ரோபோனிக் போதைப் பொருள் பறிமுதல் செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உடமையில் மறைத்து வைத்து 5 கிலோ போதைப் பொருளை கடத்தி வந்த பயணியிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்தில் 5 கோடி மதிப்பிலான போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோவிந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கோவிந்த், கூடுதல் விவரங்கள். ரவீனா, திருச்சி விமான நிலையத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் விமானங்களில் அதிக அளவிலான தங்கம் கடத்தி வருவது, அதனை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வெளிநாடுகளில் இருந்து அரிய வகை உயிரினங்களையும் கடத்தி வருவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல பாம்பு, பூரான், அந்த ஓணான் உள்ளிட்டவைகளை கடத்தி வந்ததை நாம் பார்த்தோம். இது ஒன்று சில தினங்களுக்கு முன்பு போதைப் பொருள் குறித்து பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கட்டுக்கட்டாக வெளிநாட்டு கரன்சிகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை 8 மணிக்கு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து ஏர் ஏசியா விமானம் திருச்சி வந்தது. இந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த பயணி ஒருவரிடம் உடைமைகளை சோதனை செய்தனர். அப்போது அவர் தனது உடைமையில் மறைத்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ ஹைட்ரோபோனிக் போதைப் பொருளை கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பயணியை தனியாக அழைத்து சென்று சுங்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்று போதைப் பொருள் திருச்சி விமான நிலையத்தில் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இதே போல 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இதே போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தற்போது இன்று 5 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் பிடிபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கோவிந்த்.